அதிகமாக தேவைப்படும் இன்றைய உலகில் அனல் மின்சாரம் உண்மையில் இன்றியமையாத ஒன்றாகும். இது உலகின் மிகப்பெரிய மின்சார ஆதாரமாகும். 2016ஆம் ஆண்டில் உலகின் நிறுவப்பட்ட திறனில் 61% பங்கு, அதாவது 3954 கிகாவாட் அனல் மின்சாரமாகும். 2030க்குள் ஒட்டுமொத்த நிறுவப்பட்ட திறன் 2.1% என்ற CAGR-இல் 5318 கிகாவாட்டாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள மொத்த நிறுவப்பட்ட 344 கிகாவாட் திறனில் 63% புதைப்படிவ எரிபொருள் அடிப்படையிலான அனல் மின் நிலையங்களிலிருந்து வருகிறது. இந்தியா உலகளவில் மின் உற்பத்தியில் 5வது இடத்திலும் அனல் மின் உற்பத்தியில் உலகில் 3வது இடத்திலும் உள்ளது. அனல் மின் துறை எரியாற்றலை அதிகம் பயன்படுத்தும் தொழில்துறைகளில் ஒன்றாகும். எனவே இது இந்திய அரசின் ஆற்றல் சேமிப்பு முயற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முக்கிய துறையாக உள்ளது. மேம்பட்ட ஆற்றல் திறனுக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மின் அமைச்சகம் மற்றும் எரிசக்தி செயல்திறன் பணியகத்தால் செயல்படுத்தப்பட்ட எரியாற்றலை சேமிப்பதற்கான ஒரு முக்கிய முயற்சியான செயல்பாடு சாதனை மற்றும் வணிகம் பேட் என்பது தொழில் பிரிவுகளில் எரியாற்றல் சேமிப்பை ஊக்குவிக்கிறது. ஆரம்பத்தில் 8 தொழில்துறைகள் இதற்கென அடையாளம் காணப்பட்டன. அது இப்போது 13ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் மூலம் ஆற்றல் திறனை மேம்படுத்த நியமிக்கப்பட்ட நுகர்வோரின் பங்கு ஊக்குவிக்கப்படுகிறது. அதிகப்படியான ஆற்றல் இலக்கை விட அதிகமாக சேமிக்கப்படும் போது எசர்ட்ஸ் எனப்படும் ஆற்றல் சேமிப்பு சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. அந்த இலக்கை எட்ட முடியாத நிறுவனங்களுக்கு வர்த்தகம் செய்யலாம். இந்த நிறுவனங்கள் அபராதம் செலுத்துவதற்கு பதிலாக இவற்றை வாங்கிக் கொள்ளலாம். பேட்டின் முதல் சுழற்சியானது மின்துறையிலிருந்து 144 அலகுகளை உள்ளடக்கியது. இவைகள் 3.12 மில்லியன் டன் எண்ணெய்க்கு சமமான ஆற்றல் சேமிப்பை அடைய முடிந்தது. இப்போது பேட் சைக்கிள் 2 முடிந்துவிட்டது. இந்த துறைக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் எட்டப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதன் பிறகு மேலும் 3 சுழற்சிகளை பேட் சைக்கிள் 3, பேட் சைக்கிள் 4 மற்றும் பேட் சைக்கிள் 5 தொடங்கினோம். 289 கிகாவாட் நிறுவப்பட்ட திறனை உள்ளடக்கிய மின்துறையின் 225 அலகுகள் இதன் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இது இந்தியாவின் மொத்த அனல் மின் திறனில் 90% ஆகும். இந்த துறையில் இருந்து ஆற்றல் சேமிப்புக்கான சாத்தியத்தை கருத்தில் கொண்டு அதை தீவிரமாக மேம்படுத்தவும், பின்னர் ஆற்றலை சேமிக்கவும், கார்பன் உமிழ்வை குறைக்கவும் இந்திய அரசு அதிக கவனம் செலுத்துகிறது. அரசின் ஒரு முயற்சியாக ஆற்றல் திறனற்ற பழைய ஆலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படும். அதற்கு பதிலாக நவீன ஆற்றல் திறன் கொண்ட ஆலைகள் நிறுவப்படும். இந்த செயல்முறையை மேம்படுத்த கழுவப்பட்ட நிலக்கரியை பயன்படுத்துதல், டைனமிக் கோல் பேலன்சிங், இன்டெலிஜென்ட் சூட் ப்ளோயிங் சிஸ்டம், வேஸ்ட் ஹீட் ரிகவரி, வாயு அடிப்படையிலான நீராவி டர்பைன் ஆலைகள் நிறுவுதல் போன்ற பல சிறப்பு நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. நீராவி உறிஞ்சும் இயந்திரங்கள், பொருந்தக்கூடிய அனைத்து மோட்டார்கள் மற்றும் பம்புகளில் மாற்று வேக டிரைவ்களை பயன்படுத்துதல், உலோக பிளேடுகள் கொண்ட ஃபேன்களை FRP பிளேடுகளுடன் உகந்த பிளேடு கோணங்களுடன் மாற்றுதல், பெல்ட் டிரைவிற்கு பதிலாக நேரடி டிரைவ், ஓப்பன் மற்றும் ரிங் ஃப்ரேமில் நியூ மொபைலின் சக்ஷன் பிரஷரை மேம்படுத்துதல், பழைய மற்றும் ரிவைன் செய்யப்பட்ட மோட்டார்களின் இடத்தில் எரியாற்றலை குறைவாக பயன்படுத்தும் மோட்டார்கள் நிறுவுதல், எங்கெல்லாம் ஓவர் ஹெட் ப்ளோவர் நிறுவப்பட்டுள்ளதோ அங்கு அவற்றை தொடர்ச்சியாக அல்லாமல் அவ்வப்போது இயக்குதல் ஆகியவையும் செய்யப்பட்டன. நாங்கள் குளிரூட்டும் பம்பை அணைத்து நீரின் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தினோம். இந்த செயல்முறையை செய்வதன் மூலம் நாங்கள் 147 டன் எண்ணெய்க்கு சமமான எரியாற்றலை சேமித்துள்ளோம். இது எங்கள் மிகப்பெரிய சாதனை. எரியாற்றல் சேமிப்பு அடிப்படையில் நாங்கள் பல முயற்சிகளை எடுத்துள்ளோம். அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கவை ஸ்டேஜ் 2 அலகுகளில் 28% சுற்றுச்சூழல் நிலக்கரி கதிர்வீச்சாகும். இதன் விளைவாக கொதிகலன்களில் செயல்திறன் சுமார் 1% அதிகரித்துள்ளது. குளிரூட்டலில் இந்த ஃப்ளூ கேஸ் அடிப்படையிலான வாம்பயரையும் அறிமுகப்படுத்தினோம். பின்னர் 1 மெகாவாட் யூனிட்டில் வீட் மெட்டல் பயன்படுத்தலை மேம்படுத்த தொடங்கினோம். நாங்கள் இப்போது ஆற்றல் திறன் கொண்ட மோட்டார்களை கிட்டத்தட்ட எல்லா CHP டிரைவ்களிலும் நிறுவும் வேலை செய்தோம். எங்கள் VFD ஸ்டேஜ் 1 கிராஃபோமேட்ரிக் ஃபீவர் மற்றும் யூனிட் 7 ID ஃபேனிலும்
வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் அமைத்துள்ளோம். இவை அனைத்தும் சுமார் 150 மில்லியன் யூனிட்டுகள் வரை மின் ஆற்றல் சேமிப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த வெற்றியால் ஊக்கம் பெற்ற மின் அமைச்சகம் மற்றும் BEE 8.869 மில்லியன் டன் எண்ணெய்க்கு சமமான 1.06 மில்லியன் டன், 0.6998 மில்லியன் டன் மற்றும் 0.531 மில்லியன் டன் என்ற உயர் இலக்குகளை பேட் சுழற்சி 2, 3, 4 மற்றும் 5க்கு நிர்ணயித்துள்ளது. மேலும் பல துறைகள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுகின்றன. பேட் திட்டம் ஆற்றல் நுகர்வை குறைக்க, சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்க, ஆரோக்கியமான மற்றும் துடிப்பான அதிக ஆற்றல் திறன் கொண்டதாக தாய் பூமி இந்தியாவை புத்துயிர் பெறச் செய்ய உதவும் ஒரு முக்கிய முன்முயற்சியாகும்.